அஸ்ஸலாமு அலைக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமலும் மற்றும் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது ஏற்பட்டுள்ள நம்பிக்கையை நன்மதிப்பையும் கெடுப்பதற்காகவே இந்த பொய்யான தகவல்களையும் பொய்யான செய்திகளையும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பாலிமர் செய்தி நிறுவனம் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாட்டை திருமுருகன் அப்புறம் சங்கி கூட்டம் பாலிமர் சேனல் என்னன்னா மக்களுக்கான செய்தி நிறுவனம் இல்லை. அது வந்து விசிக்காக எதனா நியூஸ் போடுறது தான் அவங்க வேலையை. அது வந்து பொய் செய்தி பாலிமர் அது பேர். சாட்டை திருமுருகன் அவருக்கு என்னன்னா நம்மளும் கட்சி பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம், நம்மளால இந்த அளவுக்கு வளர முடியலையே அப்படின்ற ஆதங்கத்தில் என்ன பண்ணுறாரு, நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது பொய்யான தகவலை அவரும் பரப்பிட்டுருக்காரு. அது இந்த பிஜேபி சங்கி கூட்டம் அப்படி தான் செய்வான். சமூக நீதியை என்ன செய்வான், அவன் ஏற்றுக்க மாட்டான். சமூக நீதியை பேசக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி அவன் என்னைக்கு ஏற்றுக்க மாட்டான். நம்ம நல்லது நம்ம செய்யக்கூடிய நல்லதையும் கெட்டதுன்னுவான். அதுதான் அவனோட வேலை, அவனோட இயல்பு அதுதான். கடைசியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் எம்எல்ஏ அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க. அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விமான கம்பெனிக்கிட்ட, அந்த விமான கம்பெனிகிட்ட போயிட்டு கேட்கல, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இந்த விமான கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, விதிகளை பின்பற்றுறாங்களான்னு தான் மட்டும் செக் பண்ணுறாங்க. ஏன் அவர் எம்எல்ஏ ஏன் அதுன்னு கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம். அண்ணன் எது கேட்குறாங்கன்னா, விமானன்றது வானத்தில் பறக்கிறது, விமானத்தை ஆள் போவாங்க, கீழேயும் ஆள் போவாங்க, அது கீழே விழுந்து விபத்தாச்சுன்னா பல உயிரிழப்புக்கு நேரிடும். அதுக்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாலும் மட்டும் தான் செக் பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத கம்பெனி அண்ணன் பணம் கேட்குறாருன்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை பரப்பி அதை போய் சபாநாயகர்கிட்ட போயிட்டு ஒரு லெட்ரு கொடுத்து அதை உடனே அதில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பார்க்காம பாலிமர் டிவி செய்தி போடுது, அது சார்ந்தே செய்தி போடுறாங்க. அப்போ சாட்டை திருமுருகன் வராரு, அப்போ சமூக வலைத்தளத்தில் பிஜேபிக்காரன் ஃபுல்லாக அதை பதிவு போடுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை தாழ்ந்து பதிவு போடுறீங்களோ, விமர்சித்து பதிவு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் தாழ்ந்து தான் போவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த இழிவான வேலையினால் விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் மேன்மேலும் வளர்ந்து தான் போவோம். எங்களுடைய தலைவர் தொல் திருமா அவர்கள் இன்னும் மேலே வளர்ந்து போவார். நீங்கள் செய்யக்கூடிய எண்ணம் தான் செயல்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் உண்மையை செஞ்சால் உங்களுக்கு நல்லது வரும். நீங்கள் செய்யக்கூடிய இழிவான வேலையினால உங்களுக்கு கெட்டது தான் வரும். அதை நீங்கள் உணரணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இந்த பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பாலிமர் மற்றும் இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாட்டை திருமுருகன் சங்கி கூட்டம் இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலிமர் செய்தியை என்ன செய்ய போகிறோம், ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் அந்த வந்து இழுத்து பூட்ட போகிறோம். சாட்டை திரும்ப இதே பண்ணிட்டே இருந்தால் அவர் எங்கேயும் நடமாட முடியாத அளவுக்கு அதான் நடக்கும். அவர் பண்ணுறதுன்னு விளைவு அதான் அனுபவிப்பார் அவரே. திருமாவின் தம்பி சதாம்.